ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோ பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிக்சரை மட்டும் எப்படி தனியாக வந்து செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு ஃபோட்டோ இருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆசைப்படுவோம். அப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஸ் வந்து இருக்குது. பட் நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் 3D அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்டோடைய உங்களுடைய சிஸ்டம்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். அந்த ஆப் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட அந்த ஆப் வந்து இல்லை. ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி எப்படி இதில் ஃபோட்டோவை வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய விண்டோஸ் ஸ்டோருக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு போயிடுங்க. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்துட்டு இங்கே விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோர் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. ஸோ இப்போ என்னுடைய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே போனோம்னா இந்த இடத்துல சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் 3D அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. பெயிண்ட் 3D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பெயிண்ட் 3D அப்படின்னு கொடுக்குறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் 3Dங்கிற அந்த ஆப் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் 3D அப்படிங்கிற ஆப்பு. இது வந்து ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்னும் விண்டோஸ் 10 யூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீ தான். ஸோ யூ கேன் யூஸ் இட். ஸோ இப்போ நான் வந்து இங்கே கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த பெயிண்ட் 3D இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப்பினுடைய டீட்டெயில் தெரியும். இப்போ வந்து நான் ஸ்கீலை ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த பெயிண்ட் 3Dனுடைய சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ரிவ்யூஸ், ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அவைலபிள் ஆன் PC அண்ட் ஹப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பு கீழே வந்தீங்க அப்படின்னா வாட் ஆர் இதனுடைய ஆப்பினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு வேறு அடுத்து வந்து சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன தேவை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். விண்டோஸ் 10 வெர்ஷன் ஆர் ஹையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வெர்ஷன் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிவ்யூஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். வெரி நைஸ், மைட் பி ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆப்புமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். பட் இதில் வந்து எல்லாமே 5 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமாக இருக்குது, 73%. கெட் அப்படின்னு கொடுத்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் 3D அப்படிங்கிற இந்த ஆப் வந்துட்டு எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை நாம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ என்னுடைய டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16.19 MB தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னுடைய பெயிண்ட் 3D ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோடய சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஆப் சர்ச்சில் போய்ட்டு நான் வந்து இங்கே பெயிண்ட் 3D அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்த உடனே நமக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால இங்கே பெயிண்ட் 3Dங்கிற அந்த ஆப்ஷன் வரும் நமக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்முடைய பெயிண்ட் 3D ஆப் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய பெயிண்ட் 3D ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் அப்படியே இமேஜ் வந்து கிராப் பண்ணி நீங்கள் இங்கே வைக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பனும் பண்ணலாம். நான் வந்து இப்போது இந்த இமேஜை வந்து நான் எடுத்துகிட்டு கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நான் அப்படியே கிராப் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து உங்களுடைய பெயிண்ட் 3D ஆப்புக்கு வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய்ட்டு மேஜிக் செலக்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய இமேஜ் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த பவுண்ட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அல்லது ஏரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து க்ராப் பண்ணி என்னுடைய ஏரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஸோ இப்போ நான் வந்து டன் கொடுக்குறேன்.
இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரெடியாக இருக்குது. அதை நம்ம இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரிமூவ் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கேன்வஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஷோ கேன்வஸ்ங்கிற அந்த ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு இமேஜ் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த இமேஜ் மட்டும் கிடச்ச உடனே இப்போ நம்ம போய்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இமேஜ் கொடுத்துட்டு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு என்னவா சேவ் ஆகணும் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே அது அனலைஸ் பண்ணிடும். ஏன்னா நம்ம இந்த கேன்வஸில் போய்ட்டு அந்த கேன்வஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நான் கொடுத்துட்டு பேஜ் டிரான்ஸ்பரன்சி நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட டிரான்ஸ்பரன்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே டிரான்ஸ்பரன்சி எடுத்து விட்டிங்கன்னா நார்மலாக பேக்ரவுண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிக்சர் வந்து சேவ் ஆகிடும். அதை இப்போ நாம் பார்க்கலாம். இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா பெயிண்ட் 3D இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய இமேஜ் டிரான்ஸ்பரண்ட்டாக கிடச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பெயிண்ட் 3D இமேஜ் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பிஎன்ஜி இமேஜ் தான். பார்த்தீங்கனாலே தெரியுது பிஎன்ஜி ஃபைல் அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. மவுஸ் கர்சர் அது மேலே அந்த பிக்சர் மேலே வச்ச உடனே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் 3D ஆப் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இது வந்து மைக்ரோசாஃப்ட் கூட வரக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதில் எங்களுக்கு பயன் இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.